வாங்க, இந்தியாவோட வரி அமைப்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இது நேரடியா உங்க மாதாந்திர பட்ஜெட்டையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படி என்னதான் நடக்க போகுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தினமும் வாங்குற பொருட்களோட விலை திடீர்னு குறைஞ்சா எப்படி இருக்கும்? உங்க மாச பட்ஜெட்ல கணிசமா பணம் மிச்சமாகும் இல்லையா? இது ஏதோ கற்பனை இல்ல, நிஜமா ஆகப் போகுது. இந்த புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தோட முக்கிய நோக்கமே அதுதான். சரி, முதல்ல இந்த புதிய வரி அமைப்பு பத்தி பார்ப்போம். இப்போ இருக்கிற ரொம்பவே சிக்கலான ஒரு சிஸ்டத்தை எப்படி இது சுலபமாக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, ஒரு முழுமையான ஓவர்ஹால். மாற்றம் ரொம்பவே சிம்பிள். பாருங்க, முன்னாடி 4 ஜிஎஸ்டி ஸ்லாப் இருந்துச்சு. அது பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி, நம்மள மாதிரி வாங்குறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய குழப்பம். ஆனா இப்போ வெறும் 2 ஸ்லாப் தான். ஒன்னு 5%, இன்னொன்னு 18%. ஒரு சில ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் பாவ வரின்னு சொல்லி 40% வச்சிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு? சரி, இது எப்போ அமலுக்கு வருது? செப்டம்பர் 22, 2025. இந்த தேதியை சும்மா செலக்ட் பண்ணல, கரெக்டா நவராத்திரி பண்டிகை ஆரம்பிக்கிற நேரத்துல கொண்டு வர்றாங்க. எதுக்குன்னா, மக்கள் அந்த பண்டிகை ஷாப்பிங்லயே இதோட பலனை நேரடியா அனுபவிக்கணும் தான். ஓகே, இப்ப எல்லாருக்கும் முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதனால நம்ம பர்ஸுக்கு என்ன லாபம்? நம்ம பாக்கெட்டை இது எப்படி நேரடியா பாதிக்கும்? வாங்க பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் இந்த சீர்திருத்தத்தோட ஹாப்பியான நியூஸ். நம்ம தினமும் பயன்படுத்துற பல பொருட்களோட விலை குறைய போகுது. இந்த டேபிள பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ், வீட்டுபயோக பொருட்களுக்கு வரி 28% நேரடியா 18% குறையுது. இது எவ்வளோ பெரிய வித்தியாசம்! அதே மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ற வெண்ணெய், ஷாம்பூ எல்லாம் இனிமே 5% வரிக்குள்ள வந்துடும். அது மட்டும் இல்ல, பனீர், ரொட்டி மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியே இல்லைன்னா வெறும் 5% தான். இதெல்லாம் உங்க மாதாந்திர செலவுல ஒரு பெரிய சேமிப்பு கொண்டு வரும் இல்லையா? நெல்லுங்க, சேமிப்பு இதோட முடியல. ரொம்ப முக்கியமான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரியை கிட்டத்தட்ட 0 ஆக்கிட்டாங்க. அதுக்கு மேல நம்ம எல்லாருமே கட்டுற லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு இனிமே ஜிஎஸ்டியே கிடையாது. இது எத்தனையோ நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். சரி, இதனால நமக்கு என்ன லாபம் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த மாற்றங்கள் பிசினஸ், நம்ம பொருளாதாரம்னு மற்ற விஷயங்களை எப்படி ஒரு உந்துதலா மாத்த போகுதுன்னு பார்ப்போம். அரசாங்கத்தோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. 2 விஷயம்தான். ஒன்னு, மக்கள் கையில காசு புழங்கணும், அவங்க அதிகமா செலவு செய்யணும். 2வது, பிசினஸ் பண்றவங்களுக்கு வரி விதிமுறைகளை எளிதாக்கணும். அப்போதான் அவங்க பிசினஸ்ல முழுசா கவனம் செலுத்த முடியும். இந்த அறிவிப்பு வந்த உடனேயே மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் வைப். பங்கு சந்தைகள் உடனே உயர ஆரம்பிச்சுது. குறிப்பா எஃப்எம்சிஜி, அதாவது நம்ம அன்றாட தேவைப் பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனிகளும் ஆட்டோமொபைல் துறையும் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. மாருதி, டொயோட்டா, நெஸ்லே, யூனிலிவர் மாதிரியான பெரிய கம்பெனிகளுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது நுகர்வோருக்கும் பிசினஸுக்கும் ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கேம் பிளான். அந்த பெரிய வரி குறைப்புக்கு பின்னாடி இருக்கிற பார்வை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிரதமர் நரேந்திர மோடியே இத இந்தியாவுக்கு ஆதரவு மற்றும் வளர்ச்சிக்கான இரட்டை டோஸ்னு சொல்லியிருக்கார். அதாவது இது ஒரே கல்லுல 2 மாங்கா அடிக்கிற மாதிரி. மக்களுக்கும் ஆதரவும் கிடைக்கும், நாட்டுக்கு வளர்ச்சியும் கிடைக்கும்னு சொல்றாங்க. தொழில்துறை தலைவர்களும் இதே தான் சொல்றாங்க. இது வெறும் பொருளாதார நடவடிக்கை மட்டும் இல்ல, மக்கள் நலனையும் தியானத்துல வச்சு எடுத்த ஒரு துணிச்சலான முடிவுன்னு அவங்க இதை வரவேற்கிறாங்க. சரி, எல்லாம் கேட்க நல்லதான் இருக்கு. ஆனா ஒரு கேள்வி வருது. இவ்ளோ பெரிய வரி குறைப்புக்கு அரசாங்கம் என்ன விலை கொடுக்க போகுது? இந்த நம்பரை பாருங்க, 48,000 கோடி ரூபாய். ஆமாங்க, இந்த வரி குறைப்பால அரசாங்கத்துக்கு வருஷா வருஷம் இவ்ளோ பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ அரசாங்கம் என்ன பந்தயம் கட்டுது? சிம்பிள். வரிய குறைச்சா மக்கள் கையில அதிக பணம் இருக்கும், அவங்க அதிகமா செலவு செய்வாங்க. இதனால பொருளாதாரம் சூடுபிடிச்சு இந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டுற அளவுக்கு புதுசா வரி வருமானம் வரும்னு நம்புறாங்க. இது ஒரு கணக்கு தான், ஆனா ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ அடுத்த கட்டம் என்ன? இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல என்ன சவால்கள் இருக்கு, இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, இந்த முழு விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ். 1, வரி விதிப்பு ரொம்ப எளிமையாகவும் நியாயமாகவும் மாறுது. 2, நம்ம மாதிரி குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களோட விலை குறையுது. 3, ஆட்டோ, எஃப்எம்சிஜி மாதிரி துறைகளுக்கு ஒரு நல்ல ஊக்கம் கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நாடு முழுக்க சரியா கொண்டு போய் சேர்க்கறது தான் இப்ப முன்னாடி இருக்கிற பெரிய சவால். அப்போ கடைசியா ஒரே கேள்விதான். இந்த சீர்திருத்தம் நிஜமாவே மக்களுக்கு ஒரு பூஸ்டா இல்ல அரசாங்கம் எடுத்த ஒரு ரிஸ்கான சூதாட்டமா? இதுக்கான முதல் பதில் வரப்போற பண்டிகை காலத்துல தான் நமக்கு தெரியும். வாங்க பொறுத்திருந்து பாப்போம்.